Hi everyone, welcome to SR Academy. 10th standard science previous year public exam original question paper பார்த்துட்டு இருக்கோம். இது ஏப்ரல் மாதம் நடைபெற்ற ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஏப்ரல் மாதம் 2025 நடைபெற்ற கொஷின் பேப்பர். இதில் இருக்கிறது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ். சார் இதை பார்க்கறதால எனக்கு என்ன சார் யூஸு அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் வரலாம். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் படிக்க வேண்டியது கட்டாயமான விஷயம். ஏன் அப்படின்னா உங்களோட புக்கில் எக்கச்சக்கமான கேள்விகள் இருக்கும். அதில் செலக்டிவாக எந்த கேள்விகள் அடிக்கடி ரிப்பீட் ஆகிருக்கு, எந்த கேள்விகள் கட்டாயம் கேட்குறாங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் இதற்கு முன்னாடி நடந்த பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பர்ஸ் அனைத்தையுமே நீங்கள் பார்த்துட்டு போகணும். அப்படி பார்த்துட்டு போனீங்கன்னா தான் நீங்கள் எக்ஸாமில் பயம் இல்லாமல் எழுத முடியும். அடுத்தது டைமுக்குள்ளே நீங்கள் எக்ஸாமை முடிக்க முடியும். இந்த கேள்வி வரும், இத்தனை 5 மார்க் அட்டன் பண்ணணும், இத்தனை 2 மார்க் அட்டன் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு நல்லா பரிச்சயமாகும். அப்படி பரிச்சயம் ஆகிட்டால் நீங்கள் ஈஸியாக எக்ஸாம் எழுதலாம். அது மட்டும் இல்லாமல் எந்த கேள்வியை சூஸ் பண்ணி எழுதுனா நாம் சீக்கிரமாக எக்ஸாமை முடிக்க முடியும் அப்படின்றதும் நீங்கள் இதில் ப்ராக்டிஸ் எடுத்துக்கலாம். என்னுடைய சஜஷன் என்னென்னா, இந்த கொஷின் பேப்பர்ஸுக்கு நீங்கள் ஆன்சரே எழுதி எக்ஸாம் போல் ஆன்சரே எழுதி ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு போனீங்கன்னா சூப்பராக மார்க் எடுப்பீங்க. ஸோ சயின்ஸை பொறுத்த வரைக்கும் 1 மார்க்கு அண்ட் 2 மார்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. ஏன்னா இதிலிருந்தே கேள்விகள் கேட்குறாங்க. முதல்ல 12 கேள்விகள் 1 மார்க் கேட்டிருக்காங்க. அடுத்து 2 மார்க் வருது. அதில் வினா எண் 22 கட்டாய வினா, கொஷின் நம்பர் 22 இஸ் கம்பல்சரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கொஷின்ஸ்லாம் பாருங்கள். இப்போ கொஷின் நம்பர் 16 பார்த்தீங்கன்னா பொறுத்துக, ஆனால் இதை 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க. அதனால் அது கம்ப்ளீட்டாக எந்த தப்பும் இல்லாமல் 2க்கு 2 மார்க்கு ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ இது மாதிரி ஐடியா பண்ணி தான் நம்ம படிக்கணும். கொஷின் நம்பர் 19 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கொடுக்கப்பட்ட படத்தில் ABCD ஆகிய பாகங்களை அடையாளம் காணவும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். என்னென்னா, ஒரு காலத்தில் படம் வரைந்து பாகங்களை குறி அப்படின்னு தான் கேள்விகள் வரும். இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா, படத்தை வரைஞ்சிடுறாங்க, அதில் ABCDயை கொடுத்துட்றாங்க, அதுக்கு பேரை மட்டும் எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஈஸியாக தானே இருக்குது. ஸோ காலப்போக்கில் இந்த மாற்றங்கள்லாம் ஏற்பட்டுருக்கு. படம் வரைஞ்சி கஷ்டப்பட தேவையில்ல, அதில் பாகங்களை மட்டும் குறிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது நம்ம 4 மார்க் கேள்வி வரும். இதில் பார்த்திங்கன்னா கொஷின் நம்பர் 32 32வது கேள்வி கம்பல்சரி கொஷின். அதில் இந்த கிட்ட பார்வை மற்றும் தூர பார்வை வேறுபடுத்துக அப்படின்ற கேள்விலாம் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் மோஸ்ட்லி ரிப்பீட்டட் கொஷின். இது மாதிரி வேறுபடுத்துக, கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட், இது மாதிரியான கேள்விகள் அடிக்கடி கேட்கப்படுகின்ற கேள்விகள். ஸோ எங்ககிட்ட இதுக்கு முன்னாடி நடந்த 10 கொஷின் பேப்பர், போன 5 வருஷத்தில் 10 எக்ஸாம் நடந்திருக்கு. இந்த 10 கொஷின் பேப்பரும் எங்ககிட்ட பிடிஎஃபாக இருக்குது. இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் பிடிஎஃப் அனுப்பி வைக்கப்படும். மீள்வினை மீளாவினை வேறுபடுத்துக. பாருங்கள், இந்த வேறுபடுத்துக கேள்விகள் கட்டாயம் வருது. திரும்பவும் வேறுபாடு தருக. ஒரு வித்திலை தாவரம் மற்றும் இருவிதை இலை தாவரம், காற்றுள்ள சுவாசம் மற்றும் காற்றில்லா சுவாசம். பாருங்க, திரும்பவும் வேறுபடுத்துக. உடல் செல் ஜீன் சிகிச்சை மற்றும் இனச்செல்ஸ் ஜீன் சிகிச்சை. ஸோ அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ கட்டாயம் தேவைப்படும். அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அது நான் அடுத்த வீடியோ போடுறதுக்கு உத்வேகமாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.